பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை 2024 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் வாரத்திலே இந்த 4ஆம் நாளிலே கர்த்தருடைய கரத்திலே நாம் வந்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய பெரிதான இரக்கமும் அன்பும் தயவும் கர்த்தர் நம்மை மட்டுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தினார். நம்மோடு கூட கடந்த 7 மாதங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்த தேவன் இந்த 8வது மாதத்திலும் இந்த 1வது ஞாயிற்றுக்கிழமை தேவனை நாம் ஆராதிக்க அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மை அவருடைய இரத்தத்திலே கழுவி அவர் நம்மை எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், பாடுகள், இடர்கள், அலைச்சல்கள், கண்ணீர்கள் இதனை நடுவிலே நாம் ஜீவித்தாலும் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் காண்கிறவராய், காக்கிறவராய், நம்மை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து தேவ இரக்கத்திலும் தேவ அன்பிலும் தேவ தயவிலும் மட்டும் வழிநடத்தினவர். அந்த உன்னதமானவர், மகத்துவமானவர், அவர் சாரோனின் ரோஜாவாய், அவர் நம்மை நேசிக்கிறவராய், அவர் இன்ப நேசராய், அவர் சீயோனிலே வாசம் செய்கிற தேவனாய், அவர் உண்மை உள்ளதவராய், நம்மை அழைத்தவராய், அவன் மறவாதவராய், நமக்கு ஆறுதல்களை கொடுக்கிறவராய், இந்த பூமியானது இந்த நேசரை அறியாமலும் இந்த பூமியானது தேவனுடைய அந்த சிலுவை மரணத்தை குறித்து பேசாமல் தங்களை குறித்தும் தங்கள் மேன்மைகளை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த பாவம் நிறைந்த இந்த பொல்லாத உலகத்திலே பரிசுத்தமாக்கும்படியாய் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் தாழ்மையிலே இறங்கி வந்தார். அவர் தம்மை தாமே தாழ்த்தின தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த வேளையிலே அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம் கண்களை மூடி நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது. நீர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவருமாய், மகத்துவம் உள்ளவருமாய், மகிமை நிறைந்தவருமாய் அப்படிப்பட்ட தேவனாகி உமக்கு நன்றி சொல். இந்த நல்ல நேரத்திலே உடைய பலத்த கரத்தில் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த 7 மாதங்கள் கனிமணி போல காத்து இந்த 8வது மாதத்திலும் உம்மை ஆராதனை செய்ய இந்த இடத்தை கொடுத்திருக்காய் நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இது எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ கிருபை, தேவ தயவு அவர்களுக்கும் கொடுத்திருக்காய் நன்றி. இது அந்த நேரத்திலே உம்மை மகிமைப்படுத்தி பாடும் பாடல்களில் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் சங்கீத புத்தகங்களிலும் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற இந்த நேரத்திலே தேவ கிருபை, தேவ தயவை எங்களுக்கு நீரே தர வேண்டுமா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் தொடர்ந்து தேவநாம மகிமைக்காக பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்தில் 1269வது பாடல், எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா என்கிற பாடல். ஸ்தோத்திரமான எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், நீரையும் அவர் காண்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார்,
ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியம். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்ய, ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் அழைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரையோ கணக்கில் வைக்கிறார். என் அழைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரையோ கணக்கில் வைக்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடி நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு பாடல் பாட்டு புத்தகத்தில் 1663. ஸ்தோத்திரம். தாசரே இத்தரணியை என்பாய், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கிற பாடல். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய சத்தம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் சேர்த்திட நாம் ஊக்கமாய் ஜெபிப்பது மட்டுமல்ல, அதற்காக உழைக்க வேண்டும் என்று இந்திய தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் விந்தையான அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியிலே வர, அவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே சிறந்து விளங்கிட அந்த நேசரை, அந்த தாசரை நாம் இந்த உலகுக்கு அறிவிக்கும்படியான ஒரு அருமையான பாடல். நாம் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போம், வருந்தி அன்பாய் அழைத்திடும். பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். குறித்தலோ இயேசு பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கும் பிணி அழைகள் பக்கமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கும் பிணி அழைகள் பக்கமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இசு கணிந்து திரிந்தனரே. தாசரே இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோர் நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க வந்த கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்திற்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. பொறுக்க வந்த கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்திற்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேச சிரோமணிகள் விந்தையொலிக்குள் வரவழைப்போம். இந்த தேச மது சிரோமணிகள் விந்தையொலிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணம் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்த்து சிறந்திளங்கிட. தாசரே இத்தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் நடப்போரை வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். நடப்போரை சத்தியம் வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். மாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை இயேசுவு சொந்தமாக்குவோம். அல்லேலூயா. ஆமென். தேவன் மகத்துவமானவர், மகிமையானவர். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தேவன் கடந்த 7 மாதங்கள் நம்ம ஒவ்வொருவரையும் கனிமணி போல பாதுகாத்து
இந்த 8வது மாதத்திலும் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய பரிசுத்த நாமத்தை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாகும். அந்த மகிமையின் தேவனை, மகத்துவம் உள்ளவரை, பரிசுத்தமுள்ள தேவனை துதித்தலுடனே அவருடைய சன்னதிக்கு முன்பாய் வாருங்கள் என்றும், துதிப்பதே ஏற்றதும் இன்பமுமாய் இருக்கிறது என்றும், பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று இப்படியாக தேவனை குறித்தும் அவரை எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய சமூகத்திலே நாம் எவ்விதமாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் இன்றைக்கும் அவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படியே தேவனை தங்களை உடைய ஜீவியத்திலே அதை வெளிப்படுத்தினார்கள். அதை போல நாமும் இந்த பரிசுத்தமுள்ள தேவனை பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களைப் போல நாமும் பரிசுத்தமாக தேவன் நம்மை அவருடைய இரத்தத்திலே கழுவினார். அவர்களுக்கு ஆட்டு இரத்தமே இருந்தது, காளைகள் இரத்தமும் ஆட்டு இரத்தமும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களா இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க, அவருடைய அந்த மார்க்கத்திலே நடக்க, சத்தியத்திலே நடக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி, நம்மளே யாராவது ஒருவர் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை வழி நடத்தினக்காக ஆண்கள் பகுதியில் யாராவது ஒருவர் சத்தமாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஐயா. ஆமேன் ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென். இயேசுவே இரக்கமாக. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென் இயேசுவே. கிருபை கிருபை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னுமாய் கூட தேசத்திற்காய், ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே தேசமெங்கும் நடக்கிற ஆராதனையிலே பங்கு கொள்ள தேவ கிருபை தேவ ஜனங்களுக்கு கிடைக்கும்படியா, யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது, அவர்கள் அந்த சுவாசத்தை, தேவ அன்பை, தேவ கிருபையை மறக்காதபடி தொடர்ந்து ஒவ்வொரு ஆராதனையிலும் பங்கு கொள்ளவும், தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், அதுபோல நம்முடைய சபையிலே எல்லா விசுவாச பிள்ளைகளும் குடும்பங்களும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். தொடர்ந்து இந்த சத்திய வார்த்தையானது நம்மை பலப்படுத்த, இன்னும் அநேகருக்கு நம்முடைய ஜீவியமானது சாட்சியுள்ளதா, அநேகரை தேவனுடைய வழியில் அழைத்து வர தேவன் நமக்கும் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து நம்முடைய ஜீவியம் செய்யும்படியா கர்த்தருடைய கரத்திலே நமக்கு அந்த பலனை, சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை நம்முடைய ஜீவியமும் சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியா, வழிநடத்தும்படியா, தகுதிப்படுத்தும்படியா, பரிசுத்தப்படுத்தும்படியா, உண்மையுள்ளவர்களாய் இருக்க தேவ கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த காரியத்திற்காக யாராவது ஒரு ஜெபிக்கலாம். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென் ஆமென். கடந்த 7 மாதங்கள், கடந்த 8வது மாதத்தில் நடக்கத்தாவே ஆண்டவரே, இந்த 4 நாட்களே நன்றி அப்பா, நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்த தேவன் கர்த்தாவே, ஆண்டவரே, வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. இருப்பது உடைய கிருபை கர்த்தாவே.
இல்லாமல் ஒரு அணு அசையாது கத்தாவே ஆமென் ஆமென் கத்தாவே ராஜா. ஆண்டவரே இயேசுவே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கும் கிருபை கிருபை இயேசுவே ராஜாவே ஆமென். நாவலும் அறிக்கையும் என்று சொன்னீரே கத்தாவே ஆமாண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஒரு பள்ளத்துல எங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க கத்த கிருபை தந்திருக்கு போடான ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே சோத்திரிக்கிறோம் கத்தாவே அந்த பிள்ளைகளும் கத்தாவே நன்றி ஆராதனையிலே அப்பா. குடும்பத்தோடு பங்கு கொண்டு கத்தாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே அவருடைய ஸ்தோத்திரிக்கிறோம் வேண்டுதல் ஸ்தோத்திரம் அப்பா. நோக்கங்களுக்கெல்லாம் எங்கள் பதில்களின் கத்தாவே இயேசுவே சோத்திரிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே உங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் கத்தாவே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஒவ்வொருடைய அப்பா. தேவைகளும் ஆமென். சந்திப்புகள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே நாம் ஆண்டவரே தகப்பனே சோத்திரிக்கிறோம் ஆமென் அப்பா. கத்தாவே ஸ்தோத்திரம் இன்னும் அப்பா. கத்தாவே ஆண்டவரே இந்த இடத்தில் கத்தாவே ஆண்டவரே வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் கத்தாவே ஆண்டவரே அதிகமாக விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் வேதபாசத்திலும் ஜபத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் நமக்கு பிரியமாய் ஸ்தோத்திரம் நடக்க வேண்டுமா ஸ்தோத்திரம் நாங்கள் அப்பா. ஜெபிக்கிறோம் கத்தாவே இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் கத்தாவே ஆராதனையானது கத்தாவே ஆண்டவரே ஆராதனை நம்முடைய பிரசன்னம் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே நன்றி அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நன்றி ஐயா. பிள்ளைகளும் குடும்பத்தோடு ஆராதனை பங்கு கொள்ள வேண்டும் கத்தாவே வேணும் விருதுவா கிடைக்காதபடி கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் பங்கு ஆமாண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரக்கமாயிரும் கத்தாவே ஆண்டவரே இரக்கமாயிரும் இன்னும் அப்பா. ஊழியக்காரர்களையும் பலப்படுத்தும் கத்தாவே சபைகளுக்குள்ள ஸ்தோத்திரிக்கிறோம் கிரியைகள் கருத்து வேறுபாடுகள் ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாம் அப்பா. முற்றிலும் எடுத்து போட்டு கத்தாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மெய்யான தேவன் நன்றி என்று அப்பா அறியும்படி நன்றி கத்தாவே ஐயா. ஆண்டவரே ஆமென் ஒவ்வொரு ஆமென். சபைகளையும் நீங்க பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவிற்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் எடுத்து போடு கத்தாவே ஆண்டவரே நன்றி உங்களுக்காக ஆண்டவரே கூடாத நன்றி காரியம் அப்பா. எதுவும் இல்லை ஆண்டவரே இயேசுவே தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய பிரச்சனை இறங்க நன்றி வேண்டுமா நாங்கள் ஐயா ஜெபிக்கிறோம் நன்றி கத்தாவே அப்பா. இயேசுவே ஆமென் ஆமென். சோத்திரிக்கிறோம் கத்தாவே ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் போக்கிலும் அப்பா. வரத்திலும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் ஆமென் நாங்கள் ஆமென் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே ஊழியக்காரர்களுக்கும் கத்தாவே ஆண்டவரே புது புது இயேசுவே ஆத்துமாக்களை கிடைக்க வேண்டுமா நாங்கள் இரக்கமாயிரும் ஜெபிக்கிறோம் இரக்கமா. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுக்கும் கத்தாவே ஆண்டவரே ஜெபத்திலே கத்தாவே எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடி கத்தாவே ஆண்டவரே ஆமாண்டவரே சமாதானத்தோடு கிருபை ஊழியத்தை நடத்த கிருபை வேண்டுமா நாங்கள் ராஜா. ஜெபிக்கிறோம் கத்தாவே உங்களுடைய நாமத்துக்கு விரோதமாக எந்த விதமான நன்றி காரியங்களும் அப்பா கத்தாவே நன்றி ஐயா. அவர்களை தாக்காதபடி ஆமென் கத்தாவே ஆமென். அவர்களை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே எங்கள் ஸ்தோத்திரம் மனதில் அப்பா. சண்டை சச்சரவுகள் வீணான குழப்பங்கள் கத்தாவே ஆண்டவரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாமல் எத்தனை பேர் கத்தாவே ஆண்டவரை இயேசுவே ஆண்டவரை இரக்கமாயிரும். செய்தது இன்னதென்று அறியாதபடி தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் கத்தாவே அவர்கள் கூட ஒரு விஷயம் மனமிருந்தும் கத்தாவே அவர்களும் கத்தாவே ஆண்டவரை அவர்களை மன்னிக்க வேண்டுமா நாங்கள் கிருபை ஜெபிக்கிறோம் கத்தாவே ராஜாவே அவர்களுக்கு அந்த கிருபையா. உணர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் உங்கள் அப்பா. நாமம் ஒன்றே மகிமைப்படுத்த கத்தாவே ஆமாண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உங்கள் சுவிசேஷத்தை கத்தாவே ஒவ்வொரு இடங்களிலும் கொண்டு செல்கிற கருவை பிள்ளைகளை பயன்படுத்தும் கத்தாவே நன்றி ஆண்டவரே அப்பா. ஆமென் ஆண்டவரே எந்த விதமான எதிர்ப்புகளும் வராதபடி நீ பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் பாதுகாத்துறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆமென் இயேசுவே ஆமென். சோத்திரிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம் பரிசுத்தம் அப்பா. இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னீரே கத்தாவே நாங்கள் பரிசுத்துடனும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் நன்றி கத்தாவே ஐயா உங்களை அன்பு நன்றி கூற அப்பா. கத்தாவே அதிகமாக ஆமென் பலன் தாரும் ஆமென். கத்தாவே எங்கள் குற்றங்கள் குறைகள் நமக்கு புரியாத பாவங்கள் இரக்கமாயிரும் ஏதேனும் கிருபையா. செய்தால் கூட ஒரு விஷயம் மன்னியும் கத்தாவே ஆண்டவரே இன்னும் அந்த பாவக்காரியம் செய்யாதவரை எங்களை பரிசுத்தப்படுத்தி நன்றி பலப்படுத்தும் கத்தாவே நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா. ஆமென் சோத்திரிக்கிறோம் ஆமென். கத்தாவே இந்த இடத்தை தந்தது கூட நன்றி ஆண்டவரே இந்த இடத்துல வந்துள்ள கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஸ்தோத்திரம். தடையில்லாமல் ஆராதனையும் நடத்த வேண்டும் புதன்கிழமை நடக்கிற வேத இரக்கமாயிரும் பாடத்திலும் வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச இயேசுவே ஜெபத்திலும் ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆராதனையிலும் மாந்தோர் நடக்கிற ராபோஜன பந்திலும் கத்தாவே உங்களுடைய கிருபை கிருபை இருக்கட்டும் கிருபை கத்தாவே ராஜாவே ஆண்டவரே ஒவ்வொருவரும் இரக்கமாய். கத்தாவே பங்கு கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் இயேசுவே ஜெபிக்கிறோம் கத்தாவே இயேசுவே கிருபை செய்யும் கிருபை கத்தாவே செய்யும் அப்பா. சகலகாரம் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம் துதிக்கிறோம் உங்களுக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். தேவன் நம்மை மட்டுமாய் ஜெபத்தை கேட்டு நம்முடைய அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவரை கனப்படுத்த தேவன் நமக்கு கொடுத்த இந்த வேலைக்காக நாம் எழுந்து நின்று அவரை கனப்படுத்தி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எங்களை பலப்படுத்தினக்காய் நன்றி. எங்களை வழி நடத்தினக்காய் நன்றி. எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி. அற்புதமானவரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீரப்பா. நீரே கிறிஸ்துவின் ஆவியாய், தேவ ஆவியாய், வல்லமையின் ஆவியாய், அற்புதங்களின் ஆவியாய், அதிசயங்களின் ஆவியாய், அன்றே அன்பின் ஆவியாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய பலத்த கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், மகிமைப்படும். உடைய நாமொன்று மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆம். தொடர்ந்து நின்ற வண்ணமாய் கர்த்தருடைய நாம மகிமைக்கின்ற ஒரு பாடலை பாடி நாம் தேவனை கனப்படுத்துவோமாக.
பாட்டு புத்தகத்திலே 271வது பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாசம் செய்கிறீர் என்ற பாடல். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகம் உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். போலொரு தெய்வமில்லை சர்வ வல்லவரே, உம்மை போலொரு தெய்வமில்லை சர்வ வல்லவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகம் 84 மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் தேவனுடைய தேவனை நோக்கி சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். அவர்கள் பலத்தின் மேல் பலவன்
சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஆயிரம் நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களை நல்லது. ஆகாமல் கூடாமல் வாசமாயிருப்பதை பார்ப்பாய். என் தேவனுடைய ஆலயம் ஆலயத்தை பார்ப்பதை நான் கொண்டேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். தேவநாமம் மகிமைக்காக நாம் இன்றைக்கு இந்த 7 சபைகளை குறித்து நாம் கடந்த 3 வாரங்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். அது பழைய ஏற்பாட்டிலே எவ்விதமாக ஆண்டவர் அங்கே இந்த பரிசுத்தவான்களோடு இடைப்பட்டார் என்று, அதிலே மிக முக்கியமாக இன்னும் 2 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7ஆம் சபை காலத்திலே, இந்த கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்று அவர் தீர்க்க தரிசனமாய் நமக்கு முன்னுரைத்திருக்கிறார். ஆமென். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்களிலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அது என்ன காரியம், அது இன்றைக்கு எவ்விதமாய் அந்த தீர்க்க தரிசனம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு வேதத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 109வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 109ஆம் பக்கம், லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17:22 முதல், லூக்கா 22 முதல் 30 வரை யாராவது எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசிக்கலாம். சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள். நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திரையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினாலே ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். நாம் நின்ற வண்ணமாய் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே உம்முடைய சத்திய வார்த்தையை வாசிக்க தியானிக்க தேவ கிருபையை கொடுத்தீர். தேவ இரக்கம் எங்களுக்கு கொடுத்திருக்காய், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கவும், ஆண்டவரே, நீர் இந்த கடைசி நாட்களிலே வெளிப்பட போகிறீர். நீர் எப்படியாய் வெளிப்பட போகிறீர், அதை என்ன என்று எங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உம்முடைய சீஷர்களிடத்திலே நீர் பேசின காரியம், இன்றைக்கு அது எப்படி நிறைவேறினது, அது எப்படி அந்த 7 சபை காலங்களிலே அது நடந்தது என்று நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையிலே தேவ கிருபையினாலும் தேவ இரக்கத்தினாலும் பேசுகிற அடியனை மறைத்து மூடி பேசி இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள, அதை அறிந்து கொள்ள, தாங்கள் எந்த காலத்திலே ஜீவிக்கிறார்கள், இன்றைக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வார்த்தை இது எவ்விதமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று அறிந்து கொண்டு நாங்கள் வார்த்தையாகி உம்மிடத்திலே வந்து அந்த ஞானத்தை, அந்த இரக்கத்தை, அந்த கிருபையை, அந்த வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் உம்மை ஆண்டவரே நீர் வெளிப்படுகிற அந்த வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவ கிருபையை தர வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய். வார்த்தை என்னும் மன்னாவினாலே நீர் ஒவ்வொருவரையும் போஷித்து அவர்களும் பலனடைந்து உம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன வண்ணமாய் உம்முடைய வீடாகிய ஜீவ வீடாகிய ஜீவ அப்பமாகிய என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும்
ஜெப வீடு என்னப்படும் என்று சொன்னீரப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஜெப வீட்டிலே நாங்கள் கூடி இருக்கிற இந்த இடத்திலே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்று, நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று, அது அந்த சத்தத்தை கேட்கிற அந்த செவிகளை எங்களுக்கு நீரே திறக்க வேண்டுமா. அந்த சத்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க தேவ கிருபை எங்களுக்கு தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லுகிறேன். கடந்த 3 வாரங்களிலே நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி அந்த தான் யார் என்றும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் எவ்விதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அதை போல இந்த 7ஆம் சபையாகிய இந்த கடைசி லவோதிக்கா சபையின் நாட்களிலேயும் கூட அவர் தன்னுடைய மணவாட்டியை எப்படி பிரித்தெடுக்கிறார் என்று நாம் கடந்த நாட்களிலே அங்கே முதலாவதாக ஆதாம் காலத்தை நாம் தியானித்தோம். ஆதாமை தேவன் இந்த பூமியிலே வைத்து அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்க தேவன் அங்கே ஆதாமோடு நடந்தார். ஆதாமும் தேவனோடு கூட நடந்து அவர்கள் இருவரும் பேசி அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்திலேயும் தேவனுடைய ஜீவனிலேயும் வெளிப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிறகு இந்த பூமியிலே பாவம் வந்து மனிதனை மறைத்து கொண்டு மனிதன் அந்த வீழ்ச்சியிலே விழுந்த பிறகு மீண்டுமாய் தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு அடையாளமாக அங்கு ஒரு ஆட்டை பலி கொடுத்தார். ஆமென். அந்த ஆடு அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஆடுதான் இயேசு கிறிஸ்து என்று நாம் அதை வேதத்தின் மூலமாக நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் அதை அறிந்து கொண்டோம். ஆமென். ஆகவே பாருங்கள், ஆதாம் காலத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது இயேசு கிறிஸ்துவை என்கிற அந்த தேவனை மட்டுமே பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. அவர் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தராக பிதாவாக தன்னை வெளிப்படுத்தினார். அந்த ஆவியான தேவன் அங்கே ஜலத்தின் மேலும் பூமி எங்கும் அவர் நிறைந்திருந்தவராக இருந்தார். அந்த கர்த்தர், அந்த பிதா, அந்த ஆவியானவர் தான் நம்மை மீட்கும்படியாக இந்த பூமியிலே மானிடராக பிறந்தார் என்று அங்கே 1 தீமோத்தேயு 3:16 தேவன் மனுஷனாக வெளிப்பட்டார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆமென். தேவன், அந்த தேவன் தான், அந்த வார்த்தையான தேவன் தான் தன்னை வெளிப்படுத்தினார். பிறகு அங்கே காயின் ஆபேலும் எவ்விதமாய் பலியிட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த பலியிலேயே கூட அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து படைப்பது, அங்கே தேவ சமூகத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தையோடு வர வேண்டும் என்று நம்ம அங்கே பார்த்தோம். பாருங்கள், காயினுக்குள்ளாக அந்த எரிச்சல், கோபம், அந்த மூர்க்கத்தனம் இருந்தது. ஆனால் ஆபேலுக்குள்ளாக என் தாய் தகப்பன் செய்த பாவம், இந்த பூமியானது எவ்விதமாய் தேவனை மறந்து அங்கே தன்னை ஒழித்து கொண்டார்கள், எவ்விதமாக அங்கே தேவனை விட்டு அவர்கள் வழிவிலகி போனார்கள் என்ற அந்த உணர்வு, அந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. ஆமென். அந்த வெளிப்பாட்டினால் தான் அவன் ஆட்டை அங்கே பலியிடுகிறான். ஆமென். பாருங்க, அது இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அது தன்னையே அவர் ஒப்பு கொடுத்ததற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் இன்றைக்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசிக்கொண்டு இருக்கிறதாம். ஆபேலுடைய இரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இரத்தத்திற்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே இருந்து அந்த ஜீவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது, நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்பாட்டை கொடுத்து, அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் அந்த வெளிப்பாடு இல்லையா என்றால், மற்றவர்களுக்கு வெளிப்பாடு வந்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள என்ன செய்வதில்லை, தங்களுடைய இருதயத்தை, தங்களுடைய செவிகளை அவர்கள் திறப்பதில்லை. எப்படி இயேசு கிறிஸ்து அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன பொழுது அவரை கல்லெறிந்து எறிந்தார்கள். அவரை கொன்று போடும்படியாக அவரை என்ன செய்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
ஏனென்றால் அவர்களுக்கு என்ன இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஆனால் ஒரு சிறு கூட்டம் அந்த நாட்களிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் வந்தது. அந்த நாட்களிலே இருந்த அந்த வேசி கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று அங்கே அவரிடத்திலே கேட்டாள். அப்போ அங்க இருக்கிற பரிசேயரும் சதுசேயரும் பாவத்தை மன்னிப்பதற்கு இவர் யார் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், அவர் தன்னை எனக்கு அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் அந்த அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உண்டு. பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே உள்ளது. அது அன்றைக்கு அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு, அது அவர்தான் என்று அந்த சிறு கூட்டம் புரிந்து கொண்டது போல இன்றைக்கும் சுமார் 200 கோடிக்கு அதிகமாக கிறிஸ்தவர்கள் நிறைந்த இந்த பூமியிலே, இந்த முழு உலகத்திலே தேவன் ஒரு சிறு கூட்டத்தை மற்றும் அவர் யார் என்று அறிந்து கொள்கிற அந்த வெளிப்பாட்டை, அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். அதிலே நாமும் ஒரு சிலராய் இருப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்த வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும். அதனாலதான் அங்கே நம்ம இப்ப வாசித்த அந்த சங்கீதத்திலே கூட சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறான். பாருங்க, ஆண்டவரே என்னவாமா வாசிங்க அந்த வசனத்தை. அந்த சங்கீதக்காரன் சொல்வதை பாருங்க. 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆமென். இந்த பூமியிலே நான் 1000 ஆண்டுகள் வாழலாம், ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவனோடு கூட இருந்து தேவனுக்காக பிரியமாய் இருக்கிறேனோ அதுதான் எனக்கு ஒரு நல்ல நாள். அது மட்டுமல்ல, பாருங்க, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இந்த பூமியிலே நமக்கு சொந்தங்கள், பந்தங்கள் அல்லது பெரிய சொத்து பத்தோ அல்லது பெரிய நண்பர்கள் கூட்டமோ அல்லது பெரிய பதவியோ அல்லது கோடிக்கணக்கான செல்வமோ இருக்கலாம். அது எல்லாம் அழிந்து போய்விடும். அது எல்லாம் தேவன் இந்த பூமியை என்ன செய்ய போகிறார்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மறுபடியும் நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய கூடாரங்களிலே, தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பது நமக்கு அது நல்லதாக இருக்கிறது. அதுதான் நல்லது. ஆமென். அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். அதைத்தான் இந்த சங்கீதத்துல இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் பொழுது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். ஏனென்றால் பாருங்க, அவர்கள் பெலன் கொள்ளுகிறார். உண்மையிலே பெலன் கொள்ளுகிற அந்த மனுஷர் தங்கள் இருதயங்களிலே செவையான வழிகளிலே நடந்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், அங்கே ஆபேல் செவையான வழியிலே நடந்தான். ஆனால் காயினுக்குள்ளேயோ அந்த எரிச்சலும் கோபமும் இருந்ததினால் தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செய்த ஒரு கொலைகாரனாக மாறினார். அதுதான் இந்த பூமியில இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கு. அதைத்தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரும் பொழுது என்ன நடக்குமாமா? அதை போல லோத்தின் நாட்களிலே நடந்தது போல, நோவாவின் நாட்களிலே நடந்தது போல இன்றைக்கும் அது நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அங்கே 2 காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது நோவா காலத்தை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக, லோத்தை குறித்து நம்ம தியானிப்பதற்கு முன்பாக நோவாவை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஏனென்றால் நோவாவின் நாட்களில் தான் இந்த பூமி என்ன செய்யப்பட்டது? முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அழிவு என்றால் என்ன? இந்த பூமியை தேவன் முற்றிலும் அழித்து போடல. இந்த பூமியின் மேலே ஜலப்பிரவாகம் வந்து ஜனங்களை கொன்று போட்டது. எப்படி கடந்த வாரத்திலே அங்கே வயநாட்டில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கினாலே அந்த 3 கிராமங்கள், அங்கே வெகு சில ஜனங்கள் மட்டுமே தப்பினார்கள். சுமார் 2000 பேருக்கு அதிகமாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் 3 கிராமத்திலே, ஒவ்வொரு கிராமத்திலேயும் 300 400 500 வீடெல்லாம் இருந்திருக்கு. பாருங்க, அவ்வளவு பேர் இருந்த அந்த கிராமத்திலே அதிகபட்சமாக 200 பேர் கூட தப்பிக்கல. மீதி இருந்த எத்தனையோ ஆட்கள் மண்ணோடு மண்ணாய் போனார்கள், கண்டுபிடிக்க முடியலை. அதிலே கண்டுபிடித்தவருடைய சடலங்கள் 300 எவ்வளவுதான். அதை போல இங்கே நோவாவின் நாட்களிலேயும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், நீங்க அந்த அதிகாரத்தை 6ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு
முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:5. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு வாசிக்கலாம் தொடர்ந்து. 7ஆம் வசனம். மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். போதும் பாருங்க, போதும். இங்க ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கிறார். இந்த பூமி என்னவாக இருக்கிறதாமா? அக்கிரமத்தினாலேயும். அது மட்டுமல்ல, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? இந்த ஜனங்கள் இந்த பூமியை என்ன செய்தார்களாமா? 11ஆம் வசனம் சொன்னது, தேவனுக்கு பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டு கொடுமையினால். அங்கே 3 காரியம். அக்கிரமத்தினாலே இந்த பூமி நிறைந்திருக்கிறது, சீர்கெட்டு போய் கிடக்கிறது, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. அப்ப தேவன் இந்த பூமியை சீர்படுத்த விரும்பினார். சீர்படுத்துவது என்ன? ரெக்டிபிகேஷன். எதெல்லாம் உடைந்திருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்வதுதான் சீர்படுத்துறது. மேல கீழே இருக்கிறது 1-2 வந்து 100 இருக்கிறத பிரிச்சு போட்டா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அப்ப அந்த எண்களை சீராக அடுக்குவது போல தேவன் இந்த பூமியை சீர்படுத்தும்படியாக என்ன செய்தார்? இந்த பூமியை நான் என்ன செய்வேன்? நான் ஜலத்தினாலே அழித்து போடுவேன். அதை அழிப்பதற்கு முன்பாக நீ என்ன செய்யாமா? நோவாவை பார்த்து ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். ஆமேன். இன்றைக்கு நமக்கும் ஒரு பேழை இருக்கிறது. ஆமேன். பேழை இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். நீங்கள் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என் தேவன், அவர் எனக்கு பாதுகாப்பை கொடுப்பார் என்று நீங்கள் அவருக்குள்ளாய் வரும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. ஆமேன். அதனாலதான் பாருங்க, நோவா அவன் எப்படிப்பட்ட மனிதனா இருந்தானாமா? ஆண்டவர் சொல்றாருங்க 8ஆம் வசனத்துல, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. ஆமேன். அதான் பாருங்க, நமக்கும் தேவனுடைய கிருபையினாலே தான் நாம் தேவனை அறிந்து கொண்டோம். எனக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அல்லது எங்க தாய் தகப்பன் கிறிஸ்தவர்களா இருந்தார்கள், அல்லது எனக்கு இந்த பாஸ்டர் சத்தியத்தை சொன்னார், அல்லது அந்த பாஸ்டர் என்னை நான் ஜபிக்க போன, அப்படி அல்ல. தேவன் உங்கள் மேல் கிருபை பாராட்டுவதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இன்னொன்று, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்களோ, அங்கே எப்படி அங்கே ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், அந்த பிள்ளைகள் அன்றிலிருந்து நோவா காலம் வரைக்கும் அத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆனா அதுல ஏனோக்கு ஒருவன் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டான்? தேவனோடு சஞ்சரித்தான். எப்படி ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு நடந்து தேவனுக்குரிய காரியத்தை அவன் செய்தானோ, அதே போல ஏனோக்கும் செய்தார். ஆமேன். ஏனோக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாம் குறித்து வச்சு கொள்ளுங்க. ஆதாம் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டது போல ஏனோக்கு மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். மணவாட்டி என்ன செய்யப்படுவாள்? இந்த நோவாவின் நாட்களிலே மழை வெள்ளம் வந்து அழித்து எல்லோரையும் கொன்று போட்டது முன்பாகவே நோவா என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமேன். அதே போல இந்த பூமியிலே தேவன் மீண்டுமாக என்ன செய்ய போகிறார்? இந்த பூமியை அக்கினியினால் அழிக்க போகிறார். 2 காரியங்களை செய்ய போகிறார். முற்றிலுமாக அழிப்பது அக்கினி. ஆனால் அதற்கு முன்பாக நோவாவின் நாட்களிலே வந்தது போல வெள்ளப்பெருக்கினாலேயும் கொஞ்சம் பேர் அழிக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நீங்கள் கடந்த சொல்லுவாங்க, பூமி இவ்வளவு வருஷமா எங்களுக்கு மழையே, இவ்வளவு பெரிய மழை இல்லை, இவ்வளவு பெரிய காட்டாற்று வெள்ளம் வந்ததே இல்லை, இவ்வளவு பெரிதான காரியங்களை நாங்க பார்த்ததே இல்லை என்று சொல்லுவாங்க.
இன்றைக்கு பூமியிலே எங்கு பார்த்தாலும் எல்லா தேசங்களிலேயும் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான பணங்கள், லட்சக்கணக்கான உயிர்கள் அங்கே, அது மட்டுமல்ல பொருட்கள் அங்கே தண்ணீரிலே அழிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் அங்கே மண்ணோடு மண்ணாய் போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவோ ஆசையா பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, குடும்பமாய் கணவனும் மனைவியாய் பிள்ளையாய் இந்த உலகத்தை குறித்து உலகத்தில் எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று ஒரு பெரிய கனவோடு தூங்கி கொண்டிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்க கூட முடியாது, அங்கே மண்ணோட மண்ணாய் போய்விட்டார்கள். இந்த வயநாட்டில் ஒரு குழந்தைகளை ஒரு டீச்சர் அந்த ஸ்கூல் கிரவுண்டில் அந்த வயநாடுல வெள்ளம் வருவதற்கு முந்தின மாலை 5 மணிக்கு அந்த டீச்சர் அந்த குழந்தைகளை வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு போய் பண்றாங்க. அவ்வளவு சந்தோஷமா அந்த குழந்தைகளும் அந்த டீச்சரும் இருக்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் மட்டும் இருக்கு, அந்த இடத்துல விளையாடின ஒரு குழந்தைங்க கூட இல்லை. அந்த பள்ளியும் அங்கே முக்கால்வாசி என்னாச்சு, தண்ணீரிலே மண்ணோடு மண்ணாய் போய்விட்டது. அந்த இடத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான வீடுகளிலே ஒருவர் கூட தப்பின மாதிரி இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த பூமியானது நிறையில்லாதது, ஆனால் தேவன் வெகு சிலரை மட்டும் காப்பாற்றுகிறார். ஏன் வெகு சிலரை காப்பாற்றுகிறார் என்றால், யார் அந்த உண்மையான தேவனை அறிந்து கொண்டு உண்மையாகவே தேவனுக்கு பயந்து உண்மையாகவே தங்களுடைய இருதயத்திலும் நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் அங்கே தங்களை பரிசுத்தமாய் உண்மை உத்தமமாக இருக்கும்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களை மட்டும் தேவன் காப்பாற்றுகிறார். ஆமென். அதனாலதான் நோவா நாட்களிலே நோவா எப்படிப்பட்டவனாக இருந்தானாமா? 9ஆம் வசனம் சொல்லுவது, நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படிப்பட்டவர்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். அது மட்டுமல்ல, நோவாவும் ஏனோக்கை போல தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவாவும் தேவனோடே, வாசிங்க அந்த 9ஆம் வசனம் வாசிங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:9 வாசிப்போம். யாராவது வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமே. பாருங்க, எப்படி ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரோ, ஆதாம் எப்படி தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரோ, அதை போல நோவாவும் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆமேன். அப்ப தேவன் பார்க்கிறார், அங்கே பூமியிலே நோவாவுக்கு தேவன் மேல் கிருபை கிடைத்தது. அப்ப இன்றைக்கு அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கிறதா? அந்த கிருபை கிடைத்தால் மட்டுமல்ல, ஆண்டவர் எங்கோடு இருக்கிறாரு, எனக்கு ஆண்டவரை நான் அறிவேன் என்று சொல்வது மட்டுமல்ல, உங்களுடைய ஜீவியமும் எப்படி இருக்க வேண்டும் அம்மா? உண்மையும் உத்தமுமாய் இருக்க வேண்டும். நீதிமான் என்னது? உண்மையாய் இருப்பது. ரிச்னஸ் என்று சொல்வார்கள். ரிச்னஸ் என்றால் என்ன? உண்மையாக இருப்பது. ரைட் திங்ஸ், சரியானவற்றை, சரியானதை பேசுவது, சரியானதை நடந்து கொள்வது, சரியானதை மட்டும் முடிவெடுப்பது. மற்றவர்களுக்கு விரோதமாகவோ அல்லது தங்களுடைய செய்கைகள் அங்கே அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட அந்த பொல்லாத சிந்தனையோ, எரிச்சல் ஊட்டுகிறதோ, கோபம் ஊட்டுகிறதோ, அல்லது வெறுப்பை விதைக்கிறதோ, அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்துவதோ, மற்றவர்களை கேவலப்படுத்துவதோ, அல்லது மற்றவர்களை தூசிப்பதோ அல்ல நீதியாய் இருப்பது. நீங்கள் சிந்திக்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள், நடந்து கொள்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நீங்கள் பார்ப்பது, கேட்பது சகலமும் அது சரியாக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் நீதி. நீதிமான் என்றால் அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமானா? விசுவாசம் மட்டும் நீதிமான் அல்ல. இன்னைக்கு அநேகர் அதான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் அறிவேன், இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும், நானும் நம்புகிறேன் என்று சொல்வார்கள். அது நம்பிக்கை அல்ல. வெறுமன அறிக்கை செய்வது நம்பிக்கை அல்ல. நீங்க வெறுமன ஜெபிப்பது நம்பிக்கை அல்ல. வெறுமன தேவனை துதிப்பது நம்பிக்கை அல்ல. நீங்கள் வெறுமன நல்ல பாட்டு பாடலாம், அல்லது நல்ல வேதம் வாசிக்கலாம், அல்லது நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வந்து உட்காரலாம். இதெல்லாம்
தேவன் பார்க்க மாட்டார். நீ எப்படி நடந்து கொள்கிறாய், நீ எப்படி எதை செய்கிறாய், எதை பேசுகிறாய், எதை பார்க்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்தாய் என்று தேவன் பார்ப்பார். ஆமென். அதுதான் நீதிமானுக்கு அடையாளம். அது மட்டுமல்ல, உத்தமமாக இருப்பது. கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உத்தமமாக இருக்கிறது. குடும்பத்திலே கணவன் என்றால் அந்த கணவனுக்குரிய அந்த மரியாதையை, அந்த மதிப்பை, அந்த நல்லதை செய்ய வேண்டும். மனைவி என்றால் மனைவிக்குரிய காரியத்தை, தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டியதை பிள்ளைகளும் அங்கே பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் எரிச்சம் ஊட்டுவது போலவோ, அல்லது பெற்றோர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவோ, கோபம் ஊட்டுகிறவர்களாகவோ, அல்லது சகோதரர்களுக்குள்ளே சண்டைகளை ஏற்படுத்துகிறவர்களாகவோ அப்படிப்பட்ட ஜீவியம் அல்ல. பாருங்க, நோவாவுடைய பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளும் அந்த பேழைக்குள்ள வர்றாங்க. ஆமென். அந்த பிள்ளைகள் அங்கே தகப்பன் அங்கே தேவன் சொன்னதை அங்கே தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சொன்னதை அந்த பிள்ளைகள் கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். அப்படி கீழ்ப்படியலைன்னு அந்த பிள்ளைகள் உள்ள வந்திருக்க மாட்டாங்க. எப்படி லோத்துவிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், உன் ஜீவனை தப்பிக்கொள்ள நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் ஓடிப்போன்னு சொல்றாங்க. நான் லோத்து மனைவி என்ன செய்யல, அவ கீழ்ப்படியில. லோத்துவுக்கு ஹிஸ்டரியில சொல்றாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, லோத்துவுக்கு அந்த 2 பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணமாய் தன்னுடைய மருமக்கனோடும் பேரப்பிள்ளைகளோடும் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தாங்களாமா. கவனமா கேளுங்க. அவளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு 2 அந்த 2 பேருக்குமே திருமணமாய் பிள்ளைகளோடு இருந்தார். அந்த பிள்ளைகள், கவனமா கேளுங்க, லோத்து ஏன் திரும்பி பார்த்தாள் என்று சொல்வதற்கு அடையாளம், அந்த பேரப்பிள்ளைகளும் தன்னுடைய கணவன்மார்களும் அங்கே தங்களை பின்பற்றி வராமல் அங்கே லோத்து போய் சொல்றாரு தன்னுடைய மருமகன்கிட்டையும் அங்கே பிள்ளைகளிடத்திலையும் போய் சொல்றாரு, இப்படி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், இந்த பூமியை இந்த இடத்தை அவர் அக்னியில் அழிக்க போறாரு, அதனால நம்ம இங்கிருந்து இந்த இடத்துல இப்ப இந்த நைட்டே ஓடி போக சொல்றாரு என்று சொல்றார். நீங்க நினைச்சு பாருங்க, திடீர்னு உங்க வீட்டுக்காரரோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ வந்து இந்த இடத்துல இப்ப பூமி அதிர்ச்சி வரப்போகுது, இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி நைட் ஒரு 12 மணிக்கு வந்து சொன்னா என்ன நினைப்பாங்க, இவனுக்கு ஏதோ தூக்கத்துல பயந்துட்டானாட்டிருக்கு, அல்லது ஏதோ யாரோ இவனை பயப்படுத்தி விட்டாங்களாட்டிருக்கு என்கிற அந்த பயம் நடுக்கம் வந்துடும். அப்படித்தான் அந்த மருமக்களும் அந்த பேரப்பிள்ளைகளும் என்ன செய்யல, வரலையாமா. அப்ப இவங்க அரைவாசி தூரம் ஓடி போயிட்டாங்க. ஒரு பாதி தூரம் ஓடி போனப்போ அங்க லோத்துடைய மனைவிக்கு, ஐயோ என் மருமக்களும் வரவில்லை, என் பேரப்பிள்ளைகளும் வரல, வருகிறார்களா என்று அவள் என்ன செய்தாளாமா, பின்னிட்டு பார்த்தாளாமா. அவள் என்ன செய்தாள், பின்னிட்டு பார்க்கிற பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாமல் ஆனதால் அவள் உப்புத்தூணாய் போனாள். அது ஏன் நான் இப்ப சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், நம்ம எல்லோரும் வர வேண்டும் என்று நினைக்கிறோம், அது நல்லதுதான். குடும்பமாய் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும், குடும்பமாக அங்கே தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், அது உண்மைதான். ஆனாலும் என்ன, இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்வதில்லை, கீழ்ப்படிதல் இல்லை. என்ன கிடையாது, கீழ்ப்படிதல் இல்லை. தகப்பன் சொன்னாலோ அல்லது தேவனுக்குரிய காரியத்தை சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் அந்த தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அங்கே அந்த லோத்துடைய ஜீவியத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது யூதால வாசிக்கலாம். வாசிங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே அங்கே யூதா அங்கே லோத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்றார். வேற புதிய ஏற்பாட்டிலேயோ அல்லது வேற எந்த புத்தகத்திலேயோ லோத்தை குறித்து, அவனுடைய ஜீவியத்தை குறித்து சொல்ல. அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தானாமா, வாசிங்க. லோத்தை குறித்து அவர் பேசும் பொழுது ஒரு நிமிஷம்,
வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே சோதோம் கோமோரா பட்டணத்தார்களும் ம், அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் ம், அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி ம், அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து ம், நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து ம், திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ம், அப்படி போலவே சொப்பனக்காரனாகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு ம், கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். ம், பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசினுடனே தர்கித்து பேசின போது அவனை சூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் ம், கர்த்தருனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். ம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ம். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்து கொள்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு சரி. ஐயோ. பாருங்க, இங்க ஒரு காரியத்தை நீங்க வாசிக்கலாம். அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. அந்த சோதோம் கோமோரா பட்டணத்தார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாமா? விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தார். விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தார். அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தார்கள். நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து பாருங்க, ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் என்ன சொல்றாங்களாமா? அவர்கள் என்னவாமா? அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து. பாருங்க, அங்கே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உண்மையான ஒரு பரிசுத்தத்தை அங்கே அவர்கள் என்ன செய்தார்களாமா? கெடுத்து போட்டு தங்களுடைய ஜீவியத்தை கெடுத்து போட்டு அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார், காரியங்களை நடந்தார்கள். அது மட்டுமல்ல, லோத்தை குறித்து நம்ம இன்னும் 2 இடங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. நான் அந்த உங்களுக்கு வசனத்தை எடுத்து காட்டுறேன். லோத்து அந்த நாட்களிலே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? ஒரு நீதியுள்ள மனிதனாக இருந்தானாம். எப்படிப்பட்ட மனிதனாக? நீதியுள்ள மனிதனாக இருந்தான் என்று அங்கே அவனை குறித்து சாட்சி சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்போ ஒவ்வொரு காலத்திலேயும் அங்கே தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஜீவியமானது அங்கே நீதிமானுக்குரிய அந்த ஜீவியம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஜீவியம்? நீதிமானுக்குரிய ஜீவியம் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிற பொழுது அங்கே நோவாவுடைய ஜீவியமும் நீதிமானுக்குரிய ஜீவியம் இருந்தது. ஆமென். அப்போ நோவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லும் பொழுது அந்த பேழை நீங்க பாக்குறப்போ அது 3 அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது. வாசிங்க 16ஆம் வசனத்தை. இல்ல, ஆதியாகமம் 6:16. இப்பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேற்தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துகளையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு வேலைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வர கடவுது. போதும் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 3 தட்டுக்கள் உள்ள அறைகளை உண்டு பண்ணு. அது மட்டுமல்ல, உன்னோட கூட என்ன செய், நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஆகவே நீ என்ன செய், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும், நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும்
பேழைக்குள் பிரவேசிப்பார்கள். பாருங்க, நோவாவுக்கு 3 ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அங்கே 3 பேர் யாரு? சேம், காம், யாபே. அந்த 3 பேருக்கு 3 மனைவிகள் இருக்கிறாங்க. அப்ப நோவாவும் அவருடைய மனைவி, இந்த 8 பேர் தான் என்ன செய்கிறாங்க? இந்த பேழைக்குள்ள வர்றாங்க. அப்போ லோத்துனுடைய நாட்களிலே லோத்துடைய பிள்ளைகளுடைய கணவனுக்கு சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை? அதை விசுவாசிக்கவில்லை. அந்த குழந்தைகளையும் அவன் அனுமதிக்கல. அந்த குழந்தைகளையும் பிடித்து வைத்துக் கொண்டான். மருமக்களும் வராதனாலதான் அங்கே லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தாள் என்று ஹிஸ்டரி சொல்லுது. அது உண்மையாக இருந்தால் இருக்கலாம். ஏனென்றால் ஒரு ஸ்திரீ திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி மற்ற தன்னுடைய பிள்ளைகளும் கணவனும் முன்னே சொல்லும் பொழுது இவள் ஏன் திரும்பி பார்த்தாள் என்றால் அது உண்மையாக இருக்கலாம். ஏனென்றால் பெண்களுக்கு தங்களுடைய பேர பிள்ளைகள் மேலே எப்பொழுதுமே என்ன இருக்கும்? பாசம் இருக்கும். இப்ப தன்னுடைய பேர பிள்ளைகள் அழிந்து போகிறது என்று அவள் என்ன செய்தாள்? அங்கே அந்த அக்கினி விழுந்து அங்கு இந்த மக்கள் கூக்குரல் இட்ட பொழுது நிச்சயமாகவே அவளுக்கு அந்த தாய்ப்பாசம் இருந்து திரும்பி பார்த்திருக்கலாம். ஆனால் அது என்ன ஆகி போனது? அவளுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு அதைத்தான், இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது அந்த உலகத்தானை போல நாம் என்ன செய்யக்கூடாது? பரிதாபப்பட்டு நாமும் வேஷம் போடக்கூடாது. நம்ம என்ன செய்து விடுவான்? பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வஞ்சிக்கிற ஆவியை உடையவனாய் அவன் நம்மை அங்கே பரிதாபப்படும்படியாக செய்வான். நீங்க திருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேண்டுமென்றே கீழே பணத்தை போட்டு ஏனுங்க இது உங்க பணமா என்று சொல்லுவான். நீங்க ஆசைப்பட்டு கீழே குமிஞ்சீங்கன்னா உங்க பாக்கெட்ல இருக்கிற ஏதோ ஒன்று அவன் எடுத்துட்டு போயிடுவான். அல்லது அங்கே பிச்சைக்காரர்களை போல நடிப்பான். ஏதாவது ஒன்று செய்து உங்களை என்ன செய்வான்? திசை திருப்ப பார்ப்பான். அவன் தந்திரசாலியாய், அவன் கொலைகாரனாய், கொடூரம் உள்ளவனாய், அக்கிரமம் நிறைந்தவனாக இருக்கிறான். ஜனங்களுக்குள்ளாக அவன் புகுந்து கொண்டு ஜனங்களை சிதைத்து கொண்டு இருக்கிறான். நீங்க அதே திருடனை போலீஸ் 2 அடி அடிச்ச பிறகு இனிமேல் திருடுவியா, இனிமேல் நல்லா இருந்துன்னு சொன்னா, சார் நான் நல்லா இருப்பேன் சார் என்று தான் அவன் சொல்லுவான். ஆனா மறுபடியும் வந்த பிறகு அவன் என்ன செய்யறான்? பிசாசு அவனுக்குள்ள மறுபடியும் புகுந்து அவனை என்ன செய்ய வைக்கிறது? திருட வைப்பது. நீங்க குடிகாரரை பாருங்க, காலையில எல்லாம் எந்திரிச்சோன்னா குடிக்கவே மாட்டேம்பாங்க. நேற்றோட குடி முடிஞ்சது நீ குடிக்கவே மாட்டேம்பாங்க. அடுத்த நாள் காலையில இல்ல சாயங்காலம் ஆனா மறுபடியும் அவனுக்கு அந்த குடிக்கிற உணர்வு வரும். பிசாசு என்ன செய்கிறான்? ஒரு மனிதனை சீர்கெட்டு போக, அவனை சீரழிக்க அவன் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த 3 அடுக்குகளிலே அங்கே தேவன் அங்கே செய்த காரியம் என்னது? வானத்தின் கீழ் உள்ள அந்த எல்லா ஜந்துக்களிலேயும் எல்லாவற்றிலேயும் ஜோடி ஜோடியா உள்ள கொண்டு வர சொல்ற. அதை போல நீயும் உன் மனைவியும் உன் மகனும் மகனுடைய மருமகளும் அதான் ஜோடியாக உள்ளவர். அப்ப இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே நீங்க தேவனை விசுவாசிக்கிறீர்கள், தேவனுக்கு வைராக்கியமா இருக்கும் பொழுது அங்கே ஆண் என்றால் அவசியம் தன்னுடைய மனைவி இருக்க வேண்டும். அங்கே பிள்ளைகள் இருந்தால் பிள்ளையும், அங்கே மருமக்கனும் மருமகளும், பேர குழந்தை என்றால் பேர குழந்தைகள் எல்லாரும் குடும்பமா உள்ள வர வேண்டும். அதான் என்னது? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அங்கே நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் அங்கே சந்தோஷத்தோடு இருக்க நீங்க குடும்பமா இருக்கும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அப்ப இந்த 3 அடுக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது இன்றைக்கு என்றால், நமக்கு அது 3 காரியங்கள். தேவனிடத்துல நீங்கள் வர வேண்டுமானால் 3 காரியம் மிக அவசியமாக இருக்கிறது. முதலாவது காரியம் அங்கே விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுவது. ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல், இயேசு கிறிஸ்து என்கிற தேவன் ஒருவரே, அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை. ஆமென் என்கிற அந்த விசுவாசம், அதான் முழு விசுவாசம். அதுதான் உங்களை என்ன செய்யும்? நீதிமானாக்கும். இரண்டாவது, என் இயேசு, நான் விசுவாசிக்கிற அவர் எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஆமென். எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப என்னுடைய பாவத்தை அவர் கழுவினார், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். ஆமென். அப்ப அது இரண்டாவது காரியம்.
முதல் காரியம் உங்களை நீதிமானாக்குகிறது. இரண்டாவது காரியம் அவருடைய ரத்தம் உங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென். மூன்றாவது காரியம், அவர் அதை அடையாளமாக, நீ என்னை விசுவாசிக்கிறாய், நீ என்னுடைய ரத்தத்திலே கழுவப்பட்டாய், நீ பரிசுத்தமாக்கப்பட்டாய், நீ விசுவாசியாய் இருக்கிறாய், ஆகவே நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். அதான் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப அவர் நமக்குள் இருப்பதற்கு என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். அதுதான் மறுபிறப்பு. அப்ப இந்த மூன்று காரியமும் ஒரு மனிதனை மறுபிறப்புக்குள்ளாக அங்கே, அதான் born again. அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? we are the born again people. நாம் மறுபடி பிறந்த people. நாம் எப்படி மறுபிறப்போம்? இந்த பூமியிலே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தோம். அங்கே இந்த பூமியிலே வேறொரு தகப்பனுக்கு தாய்க்கு நாம் அங்கே பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அதனாலதான் அங்கே யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்க இப்ப யாரா இருக்கிறீங்க? ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைதான். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் விட பரம தகப்பனாகிய ஹெவன்லி ஃபாதருக்கு நீங்க ஒரு சில்ட்ரனா இருக்கிறீங்க. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள். எப்படி ஆதாம் தேவனுடைய சாயலிலே தேவனுடைய அங்கே பிள்ளையாக பிறந்தானோ, முதல் பிள்ளை யாரு தேவனுக்கு? ஆதாம் தான். அப்ப அந்த முதல் பிள்ளை எப்படி அங்கே ஆதாம் அங்கே தேவ சாயல்ல இருந்தாலோ அதை போல நாமும் தேவ சாயல் ஆவோம். அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் எப்படி ஆவோம்? ஆமா, வாசிங்க 1 யோவான் 3 அங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்னு பாருங்க. 1 யோவான் 3:2 நாம் 1:2 வாசிக்கலாம். பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பாருங்க அந்த பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரிதானது. ஆமென். அப்ப நம்ம யாருன்னு இந்த உலகத்தை அதுக்கு அறியல. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். we are the children of God. we are the children of God. நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகம் அறியல. அப்ப ஏன் அறியல என்றால் அவர்கள் தேவனை முதலாவது அறியவில்லை. அங்கே தேவன் யார் என்று அவர்கள் அறியாததினாலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர்கள் அறியவில்லை. ஆமென். அதனாலதான் பிரியமானவர்களேங்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதம் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரப்போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஆமென். நாம் எப்படி இருப்போம்? அவரை போல நம்மை மாற்றி விடுவார். அதான் என்னது? மறுரூபமாக்கப்படுதல். என்னது? மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 15 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக அதை குறித்து சொல்றார். ஒரு 3 வசனம் சொல்றார். நீங்க அந்த 3 வசனத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை எடுங்க. ஒருவர் பிலிப்பு 3:21, இன்னொருவர் 2 கொரிந்தியர் 5:16, இன்னொருவர் 1 கொரிந்தியர் 15:51 எடுத்து வாசிக்கலாம். முதலாவது 1 கொரிந்தியர் 15:51 யாராவது சீக்கிரம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஏனென்றால் நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம், நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலே போகிறோம். ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதலே போனாரோ, நாம் ஒரு கால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெகு விரைவிலே வரப்போகிறார். அதுக்குத்தான் இன்னைக்கு இந்த பூமி என்ன ஆயிட்டு இருக்கு? முழு பூமியும் எல்லாமே அழிந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே அக்கிரமத்துல, பாவத்துல. இன்றைக்கு நீங்க தினசரி ஆயிரக்கணக்கான கொலைகள், ஆயிரக்கணக்கான திருட்டு, கற்பழிப்பு, சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் அது மட்டுமல்ல ஆண்களையும் அங்கே கெடுத்து போடுகிற காரியங்கள், அங்கே உங்களை தேவனை விட்டு வழிவிலகச் செய்கிற அசுத்தமான கிரியைகள், பண இச்சைகள், மாம்ச இச்சைகள், என்னென்ன சீர்கேடு இருக்கோ இந்த பூமி சீர்கெட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புறம் விஞ்ஞானத்திலே வளர்ந்து கொண்டு வந்தாலும், ஒரு புறம்
இந்த பூமியானது சீர்கொட்டு வந்து இருக்கிறது. அது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே தேவன் என்ன செய்ய போகிறார்? இந்த நாளத்துலதான் வருகிறேன்கிறார். அதைத்தான் நம்ம அங்கே லூக்காவில் நம்ம வாசித்தோம். 16ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? லோத்தின் நாட்களிலேயும் நோவாவின் நாட்களிலே என்ன நடந்ததோ அதை போல அங்கே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வரும் பொழுது அது நடக்க போகிறது என்று சொல்றார். அப்ப அங்கே சொல்றாரு பாருங்க, நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நாம் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் துணிக்கும். அதான் என்னது? இந்த 7ஆம் சபை காலத்திலே 7 முத்திரைகளும் 7 சபை காலம் என்ன என்று அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைத்திருக்கு. ஆமென். அப்ப 7 சபைகள் என்ன, அந்த 7 சபை எதை குறிக்கிறது என்று தேவன் நமக்கு நம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி இந்த கடைசி நாளிலே அதை மிக தெளிவாக நமக்கு விளக்கினார். அந்த 7 முத்திரைகள் என்ன சொல்லுகிறது? அந்த முத்திரைகள் என்றால் என்ன? அது எப்படி வெளிப்பட்டது? இன்றைக்கு நாம் எந்த முத்திரைக்குள்ளாக இருக்கிறோம் என்று அவர் மிக தெளிவாக சொல்லிக்க, அதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ இங்க பாருங்க, நான் அறிவிக்கிறேன், அங்கே நாம் நித்திரை அடைவதில்லை, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். பிலிப்பியர் 3:21 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:21 பாருங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க அவருடைய வல்லமையான செயலின்படியே பாருங்க, இந்த அற்பமான சரீரத்தை, ஒன்றுக்கும் இல்ல பிரயோஜனம் இல்லாத, ஒன்றுமே இல்லாத இந்த சரீரத்தை நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அதைத்தான் இங்க 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. நாம் அதனாலதான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதை போல நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து ஜெபித்து அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எந்த நேரத்துல தேவன் வந்தாலும் நாம் மறுரூபமாக்க தயாராயிட்டு இருக்கிறோம். நம்ம உலகத்தானை போல குடிச்சு வரிச்சோ, பொய்ய பேசி, திருடி, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, அருவருப்பை செய்து நம்மை கெடுத்து போட்டு தேவன் நம்மிடத்துல வர முடியாதவரை நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய சிந்தையோ நம்ம சீரழித்து போடாதபடி பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தத்தோடு இருக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம். தேவன் வரப்போகிறார், நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். அங்கே பரலோகத்திலே நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்று அங்கே பரலோகத்திலிருந்து அங்கே சொல்லுது பாருங்க. வசனத்தை வாசிங்க. 20 நம்முடைய குடியிருப்போ பாருங்க, அவர் வர நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அதான் விசுவாசம். ஏதோ நான் விசுவாசிக்கிறேன், நான் வாரமான சபைக்கு போறேன், மாசத்துல ஒருக்க அங்க காணிக்க கொடுக்கிறேன், ராபோஜனம் எடுக்கிறேங்கிறதெல்லாம் அல்ல. அவர் எனக்காக வரப்போகிறார் இந்த பூமியில. நான் அவரோடு கூட அந்த அழிவில்லாத அந்த நித்திய சரீரத்தை பெற்றுக்கொண்டு, அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் அவரோடு இருப்பேன். நான் மட்டுமல்ல, என் மனைவி பிள்ளைகளோடு யாரெல்லாம் இந்த பூமியிலே அவரை உண்மையாய் விசுவாசித்து அவருக்காக நீதிமானாக அங்கே உத்தமமாய் பரிசுத்தமாய் தங்களை பாதுகாக்கிற அவர்கள் எல்லாம் அங்கே வருவாங்க. ஆமென். அதான் அங்கே அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி நம்முடைய வல்லமையிடையே நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தையும் அவர் என்ன செய்கிறார்? அந்த மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்த போகிறார். அப்ப தேவனுடைய வருகைக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் இங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே பவுல் சொல்றார். வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:10. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பாருங்க, இனி இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வரமாட்டார் இந்த பூமிக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறார்? அந்த பிதாவின் வல்லமையோடு. பழைய ஏற்பாட்டிலே எப்படி அந்த பிதாவினுடைய ஸ்தானத்திலே அங்கே பிதாவாய் இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணினாரோ, இப்ப அவர் வருவது இந்த பூமியை அரசாள போகவும், அடுத்தது அவர் இந்த பூமியை என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்கவும் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆமென். அப்ப தேவன் 2 காரியத்தை நீ செய்ய போகிறார். ஒன்று, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனுக்காக
அவர்களை என்றைக்கும் அவர்களோடு கூட வைத்துக் கொள்வதற்கு ஒரு குரூப்பை அங்கே தனியா பிரிச்சு எடுக்கிறார். மீதமுள்ளவர்களை கலைகளை அவர் ஒன்று கூட்டுகிறார். ஒன்று கூட்டி அந்த கலைகள் என்ன செய்யப்படுமாமா? அக்னியிலே சுட்டரிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொண்டு, இந்த சரீரத்திலே தேவனுக்கென்று நீங்கள் உண்மை உத்தமான இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும் பொழுது அது உங்களை நீதியின் பாதையிலே நடத்தும். பாருங்க, அங்கே நோவாவின் நாட்களில் இந்த பூமி சீர்கெட்டதா இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது. அது மட்டுமல்ல, அங்கே நம்ம